மஜோர் லாரன்ஸ் என்பவர் ஒரு சிறந்த நடன கலைஞர். அவர் புகழின் உச்சியில் இருக்கின்ற பொழுது போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத அளவுக்கு அந்த நோயானது அவரை முடக்கி போட்டது. அவர் உடல் நோயினால் அனுபவித்த வேதனையை விட மனநோயினால் அனுபவித்த வேதனை அதிகம் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் என்றால் அவர் புகழின் உச்சியில் இருந்த அந்த நிலையிலிருந்து அப்படியே சரிய ஆரம்பித்தார். அதை அவரால் தாங்க முடியவில்லை, ஜீரணிக்க முடியாத நிலைக்கு சென்று விட்டார் அந்த மனநோயினால். அந்த சமயத்திலே தான் அவர் விவிலியத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். பிறிதொரு சமயம் அவர் சொல்லுகிறார், இந்த விவிலியத்தில் இருக்கின்ற ஒரு சில பகுதிகள் எனக்காகவே எழுதப்பட்டதை போன்று நான் உணர்ந்தேன். அது எனக்கு ஆறுதலை தந்தது, எழுந்த நடக்க வைத்தது என்று பெருமிதத்தோடு சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் பார்க்கிறோம். 100 தலைவன், 100 ஆட்களுக்கு, படை வீரர்களுக்கு அவன் தலைவன். அவன் ஒரு புறவினத்தான், யூதன் அல்ல. யூதர்கள் இறைவார்த்தையிலே நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் எந்த மனுஷன், இந்த 100 தலைவன் இறைமகன் இயேசுவுடைய பாராட்டை பெறுகிறார். ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கிறோம். கன்னி மரியாள் விசுவாசத்தை தனது வாழ்க்கையில் முழுமையாக வாழ்ந்து காட்டியவள் என்று நாம் சொல்லுகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது இந்த மனிதனுடைய விசுவாசத்தை இறைமகன் இயேசுவே பாராட்டுகிறார். காரணம் என்ன? என்னுடைய வார்த்தைக்கு இவ்வளவு பலம் இருக்கிறது என்றால், ஆற்றல் இருக்கிறது என்றால், இயேசுடைய வார்த்தைக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும். எனவே தான் அவர் சொல்லுவதை பாருங்கள், நான் வந்து குணமாக்குறேங்கிறார் இறைமகன் இயேசு. ஐயா, நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லாதவன். 100 தலைவன் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லாதவன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லு போதுங்கிறான். இன்றைக்கு நம்ம பரம்பரை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இந்த இறை வார்த்தையின் மீது நமக்குள்ள நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அன்புக்குரியவர்களை சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அத்தகைய நம்பிக்கையை அந்த புறவினத்தான் பெற்றிருந்தான். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் இவ்வுலக வாழ்க்கையிலே இயேசுவிலே, இயேசுவின் வார்த்தையிலே, அவரது வார்த்தையின் ஆற்றலிலே நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய வரங்களை கேட்டு இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.